ஹாய்ங்க, நீங்கள் 1 to 3 இயர்ஸ் ஏஜ் உள்ள ஒரு குழந்தைய நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. நம்ம பிடிஎஃபாக வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியுங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குங்க, சரிங்களா. ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி நம்ம ஸ்டோரில் வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தது உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டேரக்ஷன் ப்ளஸ் 1 2 3 கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ எப்பயுமே ஒரு குழந்தை வந்து ஒரு பேசிக்காகவே டேரக்ஷனை கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இன்னுமே அவங்களுக்கு டேரக்ஷன் வந்து நம்ம மாற்றி எழுதியிருப்பாங்க. நான் நிறைய குழந்தைங்களை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் ரியூஸபிள் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த கவருக்குள்ளே வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ட்ரா பண்ணிக்கிட்டே படிக்கும்போது இன்னுமே உங்களுக்கு ஒரு ஃபன்னியாக லேர்ன் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ஒரு என்ஜாயபுளாக லேர்ன் பண்ணும்போது மெமரி பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் இப்படி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் பண்ணிவிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாமே உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். திரும்ப நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்கள் ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி A to Z வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. A to Z வரைக்கும் 2 வேர்டு ஒவ்வொருத்துக்கும் வந்து 2 வேர்டு ப்ளஸ் ஸ்மால் லெட்டர்லையும் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபைல் தான், ஓகேங்களா. இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும், சரிங்களா. சரி, இப்போ வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் ஃபர்தராக சொல்லியிருக்கேன். அதை பார்த்து அதே போல் நீங்கள் வந்து 1 டைம் 2 டைம் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்தீங்கன்னா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா. அதில் msdimagineworld.com இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலரில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்க்கு மூவ் ஆகும், ஓகேங்களா. அந்த வெப்சைட் போகணும் நீங்கள் ஒன்றுமே இல்லை, கீழே வந்துட்டீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் பீன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். பீன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த பீன்ற ஐக்கானை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அடுத்த பேஜுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ அதில் மேலே வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதாங்க நம்ம ஃபைலை. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நிறைய வெப்சைட் நம்ம போகலான் இருக்கோம், ஓகேங்களா. ஸோ குழந்தைகளுக்கான இதாக நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு புக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம வெப்சைட் ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.